2000 3000 இல்லை, இந்த 3வது வார்டு நீங்க வேணும்னா அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து ஜெயக்குமார் சாருக்கு உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். அவங்க கமிஷன் காசுல கொடுக்கல, இந்த காசு என்னோட தாய்மார்கள் ஆசீர்வாதம் வரணும்னு கொடுத்துருக்கிறாரு. உங்களை நம்பி நெக்ஸ்ட் ஜெயக்குமார் சார் வரப்போறாரு. நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆசீர்வாதப்படணும். இவ்வளோ நல்லா, இவ்வளோ பெருமையாக இவ்வளோ தாய்மார்கள் சேர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை எல்லாரோட ஆசீர்வாதம் இருக்குன்ட்டு என்னோட சார்பாக இங்கே வக்காருக்கிற சார்பாக அவங்களுக்கு ರಾಷ್ಟ್ರಾನ ಕಟ್ಟಿದಂತ ಜಾಣ ಮಹಾಜಾಣ, ಉಕ್ಕಿ ಬಂದಂತ ಅಗ್ನಿ ಪರ್ವತವೇ, ವಿಷಯೂ ಹಸಿಲಿರುವ ನಮ್ಮ ಅಮೃತವೇ, ದೇಶಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಬಾಣ ನರಬಾಣ, ನಮಗಾಗಿ ತನಿಯ ಕೊಡಲು ಧಾವಿಸಿ ಬಂದ ಸಿಂಹ ನೀವು, ನಮ್ಮೆಲ್ಲರ ಹಣೆಯ ಬರಹ ತಿದ್ದಿರುವಂತ ಶಿಲ್ಪಿ ನೀವು, ದೂರ ಮಾಡಲೆಂದು ನಮ್ಮ ನೋವ ಬಂದು ನಿಂತ ಒಂದೇ ಒಂದು ಜೀವ, ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅನ್ನುತ್ತಾರೆ ಎಲ್ಲ, ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಯಾರು ಇಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಯುಗ ಪುರುಷ ನೀವು, ದಳಿತರ ಬಾಳಿಗೆ ಸೂರ್ಯ ತೇಜ ನೀವು, ತುಳಿದವರ ಕಾಳಿಗೆ ಚಾಟಿ ಏಟು ನೀವು, ಅವಮಾನ ಅಗ್ನಿ ದಿವ್ಯದಿಂದ ಮೇಲೆದ್ದು ಬಂದ ನೀವೇ ಯೋಧ, ಗುಣವಂತ ಬಾಬಾ ಸಾಹೇಬ ನೀವೆಂದು ಕೋಟಿ ಕೋಟಿ ಗೊಬ್ಬ, ನಮ್ಮ ಕೈಗೆ ಪುಸ್ತಕ ನೀಡಿ ಜ್ಞಾನದ ಕದವ ತೆರೆದೋರೆ, ನಮ್ಮ ಕೈಗೆ ಬಲಪ ನೀಡಿ ಸಾಕ್ಷರನಾಗು ಅಂದೋರೆ, ಭಾರತಕ್ಕೆ ನೀವೇ ಅಡಿಪಾಯ, ಭೂಮಿ ತೂಕ ನೀವು ಭೀಮರಾಯ, ಎಲ್ಲರಿಗೂ ಇಲ್ಲಿ ಒಂದೇ ನ್ಯಾಯ ಎಂಬುದೊಂದೇ ನಿಮ್ಮ ಬಾಳದೇಯ. ರಾಷ್ಟ್ರಾನ ಕಟ್ಟಿದಂತ ಜಾಣ ಮಹಾಜಾಣ, ಉಕ್ಕಿ ಬಂದಂತ ಅಗ್ನಿ ಪರ್ವತವೇ, ವಿಷಯೂ ಹಸಿಲಿರುವ ನಮ್ಮ ಅಮೃತವೇ. நான் சொல்றது தப்பா இருந்தா தப்பான்னு சொல்லுங்க. ஒன்று வந்துட்டு என்னுடைய அக்கா, உங்களுடைய அக்கா, இங்கே உக்காரவங்களுக்கு எல்லாமே அக்கா. அந்த அக்கா யார் அக்கான்னா ரூபக்கா. ரூபக்காக்கு எப்படி ஓட்டு போட்டாங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். அந்த அக்காக்கு எதுக்கு ஓட்டுக்கு போட்டிங்க நீங்கள்? 1000 ரூபாய். அது மட்டும் இங்கே எல்லாருக்கும் தெரியும். இந்த வார்த்தை யார் சொல்கிறேன் நான், இங்கே இருக்கிற தாய்மார்களும் காசு வாங்குறாங்களோ இல்லையோ தெரில, இங்கே மேலே இருக்கிற தளபதிங்களெல்லாம் காசு வாங்கினாங்கோ இல்லையோ தெரில. ஆனால் என்னோட தாய்மார்கள், கேஜாஃபில் இருக்கிற தாய்மார்களை பற்றி எவ்வளோ அசால்ட்டாக பேசினாங்கிறான்னா, எதனா வேலை வேணும்னா நீ சும்மா போட்டியாம்மா ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலையா? அக்கா உன்னை யார் கேட்டிருந்தாக்கா 1000 ரூபாய் கொடுன்ட்டு? நாங்கள் கேட்டிங்களா உங்களை 1000 ரூபாய் கொடுன்ட்டு? உங்களுக்கு பயம் இருந்துச்சு, நீங்கள் 1000 ரூபாய் கொடுப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் தம்பி மோகன் கிருஷ்ணா வந்து அண்ணா சொல்ல மாதிரி 2000 கொடுப்பீங்களோ 5000 கொடுப்பீங்களோ தெரில எனக்கு. அதனால நான் உங்களுக்கு என்ன சொன்ன போகிறேன்னா, தாய்மார்களுக்கு
லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தேன் நான். வார்டில் டெவலப்மெண்ட் இல்லை மேடம், பாம்பு வரும், நைட் ஆயிடுச்சுன்னா பெண் மக்கள் இந்த பக்கம் வர்றதுக்கு பயப்படுறாங்க, தயவுசெய்து இதெல்லாம் க்ளீன் பண்ணோம், டெவலப்மெண்ட் பண்ணான்னா அக்கா சொல்லுது, நீங்கள் என்ன பிஜிஎம் கலைஞர் நம்மளுக்கு டாக்ஸ் கட்டுறீங்களா, முனிசிபாலிட்டிக்கு வருமானம் வருதா, தேர்ட் வார்டு இந்த வார்டு தான், நீங்கள் எல்லாம் ஓட்டை போட்டீங்க இல்லைங்களா அக்காக்கு, அந்த அம்மா 1000 ரூபாய் குடிச்சோ 100 ரூபாய் குடிச்சோ தெரியல, மஞ்சா வச்சோ குங்குமம் வச்சோ பூ வச்சோ, பூ தலையில வச்ச தெரியல, காதில் வச்ச தெரியல. ஆனால் அக்கா சொல்றது வந்துட்டு, நீங்கள் என்ன சும்மா போட்டிங்களா ஓட்டு? பிஜிஎம்எல் தொகலால் இருக்கிற 3வது வார்டில் பிரச்சனை இருக்கேன்னு கேட்டா அங்கே கமிஷனர் போயிருக்கிறார், முனிசிபல் கமிஷனர், அக்கா இருக்கு, நிறைய பேர் நம்ம லீடர்ஸ் இருக்கிறாங்க அங்கே. அந்த அக்கா சொல்றது வந்துட்டு, இந்த 3வது வார்டில் இது நம்மளுக்கு சம்பந்தப்படல, இது வந்துட்டு சிஎஃப்எல் மைனிங் ஏரியாவுக்கு சம்பந்தம் இருக்கு, நான் டெவலப்மெண்ட் பண்ண மாட்டேன், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லுது. இங்க இருக்கிற தாய்மார்கள் ஒருத்தர் நம்ம டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்திருக்கிற ஒரு சக்தியை நினைச்சுக்க நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு வெறும் அந்த 1000 ரூபாய் நீங்க வாங்கணும் இல்லைங்களோ தெரியல, ஆனா அந்த அம்மா கொடுத்துருக்கிற பட்டம் 1000 ரூபாய் கொடுத்து இந்த ஓட்டு போட்டுன்ற ஒரு பட்டம் கொடுத்துட்டு, இப்போ நாங்க டெவலப்மெண்ட் கேட்டா நீங்க எனக்கு டாக்ஸ் கட்டுறது இல்லை, உங்க 3வது வார்டில் எனக்கு இன்கம் வருது இல்லை, சிஎம்சியில் காசு இல்லை, நகரசபத்தில் காசு இல்லை, நான் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணோன்றப்போ நீங்க தான் கேட்கணும் அக்காவே. அக்காவா லாஸ்ட் டைம் இங்கே நம்ம எலெக்ஷன்ல ஜெயிச்ச ஒரு கவுன்சிலர் நீங்க எடுத்துன்னு போயிட்டு அங்கே உட்கார வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த கவுன்சிலர் யார் சேர்த்துருக்கிறீங்க நீங்க? அப்பனா பிஜேஎல்எம்எல்க்கு நான் டெவலப்மெண்ட் பண்றது என்னுடைய பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதே 3வது வார்டில் அந்த மாதிரி கவுன்சிலர் எனக்கு தேவையில்லை, இது கேஜிஎஃப் தங்கவேலு சம்பந்தம் இருக்காது, கவுன்சிலர் இல்லை, நீங்க இந்த ஓடி போன்ட்டு சொல்ல இல்லையா. அங்கே ப்ரூவ் பண்றதுக்கு நகரசபையில் பிரசிடென்ட் பண்றதுக்கு இங்க இருக்கிற கவுன்சிலர் தேவை இருக்கு, இங்க போடுற மக்கள் ஓட்டு தேவை இருக்கு. ஆனா இங்க இருக்க டெவலப்மெண்ட் பண்ணோம்னா அக்கா என்னோட அக்கா ஓட்டு போட்டிருக்கிறாரு, தாய்மார்கள் ஓட்டு போட்டிருக்கிறாரு, நீங்க டெவலப்மெண்ட் பண்ணானா எனக்கு இது சம்பந்தம் இல்லைன்றதுங்க இல்லைங்களா. இந்த எந்த மாதிரி நியாயம்ன்ட்டு நீங்க தான் கேட்கணும் அக்கா. இவ்வளோ பேர் எல்லாம் பேசியிருக்கிறது, ஜாஸ்தி பேசினா நீங்கள் லாஸ்ட்டில் ஜோராக கைத்தட்டி ஆயிடுச்சு போப்பான்றீங்க. ஆனால் என்னோட மனசில் இருக்கிற கஷ்டம், என்னோட தாய்மார்கள் படுற கஷ்டம் நான் கேட்டுன்னு இருக்கிறேன். லாஸ்ட் டைம் கூட வந்த கணேச பண்டிகைக்கு நிறைய தாய்மார்கள் வந்துட்டு தண்ணி இல்லைன்ட்டு தண்ணி பிரச்சனைன்னு சொன்னாங்க, ட்ரைனேஜ் பிளாக் அன்ட்டு ட்ரைனேஜ் ப்ராப்ளம் சொன்னாடு. என்னோட வால்பாருங்க நண்பங்க சொல்கிறாங்க நிறைய பாம்பு இருக்கு, கிளீனிங் இல்லைன்ட்டு. இந்த வேலையில் பண்ணுறது யாரு? நம்மளுக்கு கேஜிஎஃப் பிஜிஎம்எல்ல நம்ம ஃபேக்ட்ரி மூட்டு 30 வருஷம் ஆகுது, நம்மளோட வேலை இல்லை, நாம் தான் நம்பிருக்கிற அந்த பிஜிஎம்எல் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு பக்கம் கவர்மெண்ட் நீங்கள் அக்கா நல்லா பண்ணுறீங்கன்ட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ போட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற பட்டம் என்ன? பிஜிஎம்எல் காரங்க நீங்கள் சரியாக டேக்ஸ் கட்டுறது இல்லை, உங்களுக்கு வருமானம் இல்லை, நம்மளுக்கு நான் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னா நீ அப்போ தான் சொல்லணும் சட்டமன்றத்தில், பிஜிஎம்எல் இருக்கிற தொழிலாளிங்க ஓட்டு எனக்கு தேவையில்லை, பிஜிஎம்எல் இருக்கிற தாய்மார்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை, நான் எம்எல்ஏ எலெக்ஷன் பண்றப்ப நான் உங்ககிட்ட எந்த ஓட்டு கேட்க மாட்டேன், நான் நெக்ஸ்ட் டைம் இந்த 3வது வார்டில் வந்துட்டு எந்த கவுன்சிலர் நிற்கினாடு உங்களுடைய சப்போர்ட் வேண்டான்ட்டு நான் சொல்றேன். அந்த வேலை பண்ண கொடுறதுக்கு இங்க இருக்கிற தாய்மார்கள், இங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் ரெடி ஆயிருக்கிறோன்ட்டு நான் சேலஞ்ச் போடுறேன் எல்லாருக்குமே. இப்போ நாங்க நீங்க எல்லாம் ஏசுக்கணுங்கிறது ஒண்ணுதான், பிஜிஎம்எல்ன்றது அவ்வளவு சீப்பா உங்களுக்கு? அவங்க அப்பதான் 27 வருஷம் ஆள்னாங்க, நம்ம பிஜிஎம்எல்ன்ற ஒரு ஃபேக்டரி மூடினாங்க, மூட்டு ஆயிடுச்சு. அன்னைக்குலேயும் அவங்க அப்பா காதில் பூ வச்சுனே வந்தாங்க, நாளைக்கு செட்டில்மெண்ட் வரும், இன்னைக்கு செட்டில்மெண்ட் வரும், நீங்கள் பயப்பாடுங்கன்ட்டு. இப்போ அக்கா புதுசாக வந்து மக்கள் மஞ்சள் தூ வச்சுக்க மாட்டாங்க, பூ காதில் பூ வைக்க மாட்டேங்கன்ட்டு இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு எல்லாம் வந்துட்டு லோனு, காதில் பூ, மஞ்சள் தூள் இதை கொடுத்துட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டு ஆறாமல் உக்காருது. நான் கிட்ட 1.5 வருஷத்துலேருந்து நான் எதுவுமே பேசல. நான் இந்த 3வது வார்டு அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தா அப்படியே ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னு சண்டை போடுறாங்க அந்த யுகம் மேலே. நம்ம ஓட்டு போட்டு இந்த சண்டை போடுறதுக்கு இல்லை மேடம் ஜி, நாங்கள் ஓட்டு போட்டிருக்கிறது நம்மளோட 3வது வார்டு டெவலப்மெண்ட் ஆகணும்ன்ட்டு நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோம், நம்மளோட சக்தி என்னன்ட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஒரு எலெக்ஷனில் காட்டுறோன்ட்டு நான் அந்த மேடமுக்கு சொல்ல போகிறேன். பேசுறது நிறையா இருக்குது. இன்னைக்கு நம்மளோட நண்பா ஆர்கே ஃபவுண்டேஷன் தான் கிட்ட 5 வருஷத்துலேருந்து என்னோட நண்பனானவர் ஜெயக்குமார் சார் இவ்வளோ பேருக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறாருமா. உங்களோட தம்பி
உங்கள் 3வது வார்டில் பொருந்த ஆள் ஜெயக்குமார் சார். நானும் சொல்லிட்டேன், அண்ணா இப்போதான் எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கோ, தாய்மார்களுக்கு நீங்கள் எல்லாம் தெரியும் யார் கொடுக்கணும்னா. அண்ணா ரொம்ப சோகமாக சொல்கிறாரு, சார் இந்த கேஜிஎஃப் தங்கவேல் வந்துட்டு ரொம்ப பாச வைக்கிறாங்க, ரொம்ப நம்பிக்கை நானேல் சார். இந்த எலெக்ஷன் வந்து அது என்ன கிமிக் பண்ணுறாங்க தெரில சார். அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தங்காச்சி இல்லை, அக்கா இல்லை, அந்த எலெக்ஷன் டைமில் ஏதோ ஒன்று மாட்ட மந்திரம் பண்ணிடுறாங்க சார். இப்போ தான் நான் நம்மளோட தாய்மார்கள்கிட்ட போயிட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கணும். நாளைக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் உங்கள் மாதிரி தான் ஃபஸ்ட்டு வேலை செய்கிற, திருப்பி ஓட்டு கேட்குறேன் சார். நான் கவுன்சில் எலெக்ஷன் எப்படி இன்னும் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் இருக்கு தெரில, நான் தாய்மார்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் சார்ன்ட்டு அவங்க சொந்த காசில், அவங்க கஷ்டப்பட்ட காசில் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் படம் கொடுத்து உங்களோட ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறாருமா. ஒன்றே ஒன்று யோசிக்கிங்கம்மா தாய்மார்களே, ரூபக்கா மாதிரி லோன் கொடுக்கறதுக்கு பேங்க் இல்லை அண்ணன் கிட்ட, வள்ளல் முன்சாமி சார் மாதிரி கான்ட்ராக்ட் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் இல்லை அண்ணன் கிட்ட. அண்ணன் கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்றுதாம்மா, உங்களுடைய தம்பியா ஆர்கே ஃபவுண்டேஷனாக வேலை செய்கிறதுக்கிட்ட ஒரு ஏழைப்பட்ட ஆள்கிட்ட ஒரு ஏழைப்பட்ட ஆள் வந்து வேலை செய்யிருக்கிறாருமா. தயவுசெய்து உங்களுக்கு அடுத்த வரும் சிஎம்சி எலெக்ஷனில் 5000 கொடுப்பாங்களோ தெரில, 10,000 கொடுப்பாங்களோ தெரில, ஆனால் முதல் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்ன்ட்டு வந்திருக்கிற ஆள் யாரானா ஜெயக்குமார்மா. தயவுசெய்துமா இந்த மாதிரி ஆளை கைவிடாதுங்கோ. மஞ்சக்கு பூவுக்கு ஆசைப்படாதுங்கோ. உங்கள் தம்பியா, உங்கள் நண்பனா, உங்கள் மகனா உங்கள் சேவைப்படுறதுக்கு ஆசைப்பட்டு முன்னாலே வராரு. இந்த காசு கூட, இந்த காசு என்னோட தாய்மார்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு காசு கூட உங்களுக்கே தெரியும் பிஜேஎம்எல் தொழிலாளிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட காசில் என்னோட தாய்மார்களுக்கு ஒரு சாரி கொடுத்து ஒரு நல்லதாகணுன்ட்டு வந்திருக்கிறார் ஜெயக்குமார் சார். அவங்கள முன்னாலே வர்ற ஒரு சிஎம்சி எலெக்ஷனில் நிற்கணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்கிறாரு. நிற்கணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்கிறது காசு பண்ணோன்ட்டு இல்லை. இங்கே பிஜிஎம்எல் அண்ணா, பிஜிஎம்எல் 3வது வார்டு அண்ணா, இன்கம் இல்லாத வார்டு நான் யார் டெவலப்மெண்ட் பண்ணுறோன்ட்டு நம்மளோட வார்டுக்கு அவமானத்தைப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த அவமானத்தை தீர்த்துறதுக்காக ஜெயக்குமார் அண்ணா சார் வந்திருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணோம். கிட்ட நம்முடைய நியூ மாடல் பகுதிக்கு வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் திரு பெரியவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பகுதியினுடைய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, மோகன் கிருஷ்ணா அவர்கள் சொன்னாக்கா பக்தவாசலம் மறு உருவம் தான் நம்ம மோகன் கிருஷ்ணா. பக்தவாசலம் எப்படி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு எல்லா பகுதியிலும் இருந்தாரோ, அந்த மாதிரி இன்னைக்கு மோகன் கிருஷ்ணாக்கு எல்லா பகுதியிலும் தாய்மார்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் வரை எல்லாருடைய ஆதரவு. ஏன்னு சொன்னாக்கா அவர் புடவை கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாருக்காக இல்லை, நல்ல குணம் இருக்குது அவர்கிட்ட, நல்ல குணம் இருக்குது. எதிர்காலம் கோலார் தங்கவயல் அவர்கிட்ட ஒப்படைச்சாக்கா நல்ல மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை, கோலார் தங்கவயல் முன்னேற்றத்தை அடைவாருங்க. ஆகவே இங்கே வந்திருக்கின்ற எல்லோரும் அவரை பற்றி பேசுவாங்க. நான் அதிமுகவில் மாவட்ட செயலாளர், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருந்த உங்களுக்கெல்லாம் தெரியும். பக்தாச்சலத்துக்கு நாங்கள்லாம் வச்சு 5 முறை எம்எல்ஏ ஆக்கணும், 3 முறை நகரசபையில் உட்கார வச்சோம். இன்றைய தினம் இந்த மோகன் கிருஷ்ணாவை அதே மாதிரி எம்எல்ஏ ஆக்கி 5 எம்எல்ஏ ஆக்கி நகரசபையில் உட்கார வச்சு அவர் மாபெரும் வெற்றி அடைய செய்யணும்னு நாங்கள்லாம் வந்து முடிவு பண்ணிக்கிறோம். ஆகவே இங்கே ரொம்ப நேரம் பேச வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆகவே மோகன் கிருஷ்ணா வந்து சாதாரண ஆள் இல்லை. ஒரு வீட்லேயும் ஒரு மோகன் கிருஷ்ணா எல்லாருடைய கஷ்ட நஷ்டங்களையும், எல்லாருடைய வாழ்வாதாரங்களையும், எல்லாருடைய கஷ்டங்களையும் அறிந்தவர் தான் இந்த மோகன் கிருஷ்ணா. ஆகவே மக்களிடத்தில் ரொம்ப அன்பை பழகுவார். மக்களுக்கு என்ன சேவை செய்யணும், மக்களுடைய குறைகள் என்ன இருக்குது, எல்லார் குறைகளையும் கேட்டு நல்ல முறையில் செயலாற்றுவார். ஏன்னு சொன்னாக்கா கோலார் தங்க வயலில் யார் இருந்தாங்க போனாங்க, பக்தவாச்சலம் மக்கள் மனசில் ரொம்ப நிறைஞ்சிருந்தார். ஒரு வீட்டில் வந்து எதனா ஒரு பிரச்சனை இருந்தால் கூட ஓடி வந்து நிற்குவார் பக்தவாச்சலம். அதே போன்று தான் மோகன் கிருஷ்ணா வந்து 2வது பக்தவாச்சலம் ஆக்குறாரு. நீங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும், மோகன் கிருஷ்ணா வந்து ஓட்டு வாங்கி பதவிக்கு வந்து பிறகு உங்களெல்லாம் ஏமாற்ற மாட்டார். அதெல்லாம் மனசில் வச்சுங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமை தான் எப்பவுமே அவர் மனசில் இருக்கும். புரட்சி தலைவர் யார் மனசில் எப்படி இருந்துச்சு,
ஏழைங்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றினார். அதே மாதிரி தான் நம்ம மோகன் கிருஷ்ணாவும். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கின்னு அவர் உங்களுடைய ஆதரவு, கோலார் தங்கோயில் மக்களுடைய அனைத்து மக்களுடைய ஆதரவும் எப்பவுமே மோகன் கிருஷ்ணாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். அதற்காக வருகை தந்திருக்கும் அருமை சகோதரர் தலைவரும் வி மோகன் கிருஷ்ணா ஆர்கே ஃபவுண்டேஷன் அவர்கள் இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்த ஜெயக்குமார் அவர்களின் முயற்சியால் நம்மளுடைய தலைவர் வி மோகன் கிருஷ்ணா அவர்கள் வருகை தந்துள்ளார். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய முறை என்னவென்றால், கடந்த முறை நான் யதார்த்தமாக பேசுகின்றேன், பிஜேபியில் அவருக்கு கொடுத்திருந்த பிஜேபியில் சீட் கொடுத்திருந்தால் உண்மையிலே அவர் வந்துட்டு பெரிய இன்னைக்கு வந்துட்டு ஒரு மினிஸ்டர் ஆகிருப்பார். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு உண்டு. அவருக்கு நல்ல படித்துள்ளார். அருமையான செல்வாக்கு அவருக்கு எப்போதும் உண்டு. இவர்களிடத்தில் பெரிய பெரிய தலைவர்களிடத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவருக்கு அந்த ஷீட் கிடைக்கல. நான் ஒரு முறை மூர்த்தி கூட நான் வா அந்த மாதிரி வந்திருக்காரு, அவர் கையில் போயிட்டு பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி, சாருக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையோ சார், நீங்கள் கண்டிப்பாக பிஜேபியில் சீட்டு வாங்குங்க முதல்ல சார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி, அவருக்கு மற்ற தாய்மார்களுக்கு என்னென்ன உதவி செய்யணும், லைனுக்கு என்னென்ன உதவி செய்யணும், தண்ணியினுடைய வசதி, லைட்டினுடைய வசதி, ரோடினுடைய வசதி எல்லாமே செய்து இன்னைக்கு அந்த அளவுக்கு முயற்சி செய்து அவர் அருமையாக கோலார் தங்கையில் ஒரு மினி சிங்கப்பூராக மாற்றியிருப்பார். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், நாங்கள் இப்போவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லியிருக்கிறேன். நான் அவர் அடுத்த எலெக்ஷனில் ஒரு இண்டிபெண்டாக நின்னா கூட, சுயேட்சை வேட்பாளராக இருந்தார கூட சரி, அவர் வெற்றி எப்பவுமே அவருக்கு பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் என்பது. இறந்த தினத்தை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அருமை தம்பி விஜயகுமார் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னே எனக்கு ஃபோன் பண்ணி கிருஷ்ணா அவரை தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தினா, அப்படி அவர் தலைமை ஏற்றால் கூட ஊர் பஞ்சாயத்து நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பை கொடுக்கணுன்னு ஒரு வார காலமாக என் தொலைபேசியிலும் நேரம் வீட்டில் கூட பேசிட்டு வந்தார். அப்போ நான் சொன்னேன், என்னப்பா பண்ணுறது, இவர் தலைமைன்னா அம்பேத்கர் இறந்த தினம் எப்படி கொண்டாடுறது, மக்களுக்கு இல்லைன்னா நான் காசெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறேன், தாய்மார்களுக்கெல்லாம் புடவை கொடுக்கணும், வயதான முதியவர்களுக்கெல்லாம் கம்பளி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னை கூப்பிட்டாரு. நிகழ்ச்சிக்கு வரவேற்புற்றிய விஜயகுமார் அவர்களே, எல்லாம் பலவிதமான அறிவுரைகள் எல்லாம் சொன்னாங்க. லெஃப்டில் எழுதினார், ரைட்டில் எழுதினார், சட்டத்தை வகுத்தார், எல்லாம் சொன்னாங்க. பாபா சாஹிப் என்னென்ன சமுதாயத்துக்கு செஞ்சாங்களோ அதெல்லாம் செஞ்சாங்க. அவருடைய கோட்டுப்பாடு என்னென்னா, கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். அதை தான் மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இப்போ செஞ்சுனுக்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அந்த வழி தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அதனுடைய வழி தான் மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இப்போது இந்த பகுதியை செஞ்சுக்கிறார். எந்த தங்கவயல் மக்களுக்கு 7 ஆண்டு காலமாக அவர் பல நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வர்றாரு. கஷ்டங்கள் வரும்போது, அந்தந்த பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக முன்னே நிற்கிறாரு. குறிப்பாக தங்க சுரங்கத்தில் குப்பையை கொட்டுறேன்னு சொல்லிட்டான். பத்திரிகை படித்தார் பிரஜாவணி, மறுநாள் காலையில் பார்த்தா ப்ரெஸ் நோட் கொடுக்குறாரு, குப்பை கொட்டுறதா தான் என் மேலே கொட்டிட்டு அப்புறம் கொட்டுங்கடா என் மக்கள் மேலேனாரு. எந்த லீடரும் அந்த மாதிரி சொன்னதில்லை. முதல் முறையாக பிரஜாவணி பத்திரிகையை பார்த்துட்டு ஏன் தங்கவயல் மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிற இடம், இதை விட்டா வேற இடம் கிடைக்கலடா, பெல்காமில் போய் போடு, பிஜாப்பூரில் போய் போடு, சிக்பல்லாப்பூரில் போடு, மாறாக தங்கவயலில் இங்கே சுரங்கத்தை போடுறியடா. ஏற்கனவே அண்ணாயுத உலைய துப்பாக்கி சூடு நடந்துச்சு, தூத்துக்குடி தானே, அந்த கழிவுகளை கொண்டாந்து தங்க சுரங்கத்தில் கொட்டும் போது KH முனியப்பா மரியாதைக்குரிய நம்முடைய MP 7 முறை MP தேர்ந்தெடுத்தோம். அவர் இந்த குப்பை கொட்டத்துக்கு ஒத்துக்கினார். அப்போது நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போராடி KH முனியப்பாக்கே கருப்பு கொடி காட்டினவங்க. நான் இந்த இவர் சுப்பிரமணி மற்றும் மூர்த்தி இவங்கெல்லாம் KH முனியப்பாக்கு அதுமாரி பண்ணும்போது கருப்பு கொடி காட்டினவங்க. அப்படி அதே போல் தங்க சுரங்கம் பிரச்சனை, தங்க சுரங்கம் வழக்கு தொடரணும். வழக்கு தொடரும் போது என்கிட்ட படையில் நான் பல கூட்டத்தில் சொல்வதெல்லாம் எனக்கு எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு.
ஏன் எப்போதும் 30,000 சொல்லுகிறேன்னு. நான் சொன்னேன், சொன்னது வந்து செஞ்சதை சொல்லி காட்டணும். மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுடைய நன்றி விசுவாசமாக இருக்கணும். அப்போ வந்து அவர் ஒரு 4 வருஷம் நினைக்கிறேன் நாங்கள் வழக்கு தொடர்றோம் ஹைகோர்ட்டில். சுரங்க தொழிலாளி எல்லா லீடரும் கைவிட்டான், எல்லா தொழிற்சங்கம் கைவிட்டுச்சு. இந்த நிலைமையில் நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் சார். 1000 தொழிலாளி சேர்த்துட்டுக்கிறான், 1000 விதவை தாய்மார் இருக்கிறாங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லை சார். அப்போ ஆர்கே ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் ஆரம்ப கட்டம் 4 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதையை சொல்கிறேன். அப்போது இவர் இந்த பக்கம் வந்துருக்கிறாரு. அப்போ முருகன் சார் அவர் கூட இருந்தார். அப்போ நாங்கள் முருகன் தான் முதல் சொன்னோம், நம்ம சமுதாயம் நம்ம ஏனோ நான் இங்கே இருந்ததுக்காக வழக்காடுறாரு, அதனுடைய செலவு காசு இல்லையே சார், எங்கே போகிறது ஏன்றி மாட ஃபைல் மாடக்கு ஆகலைன்னார். அப்போ மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் ரோட்டில் எந்த பதவியோ இல்லை, எந்த போஸ்ட்டோ இல்லை, எம்எல்ஏவோ எம்பி கூட இல்லை, சாதாரணமாக ஆர்கே ஃபவுண்டேஷன் சோசியல் ஒர்க்கர். உடனே என்ன பண்ணார், 30,000 ரூபாய் எங்களுடைய பஞ்சாயத்துடைய துணைத் தலைவர் சேது, நானே விஜயராகவன், நாங்கள் 3 பேர் தான் காசு வாங்கினோம் அவர்கிட்ட. 30,000 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, சென்னமலை காசு வாங்கி பண்ணிட்டாருன்னு ஒரே ப்ராப்ளம் பண்ணி விட்டாங்க நம்ம எங்கள் அசோசியேஷன் மெம்பர் எல்லாம். அப்போ நான் சொன்னேன், இல்லை இது வந்து எங்களுடைய பாண்டு பேப்பரு, அப்புறம் அந்த எதுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, வந்து ஒரு அர்ஜி பண்ணனா 50,000 ரூபாய் வேணும். 50,000 ரூபாய் என்கிட்ட இல்லைன்னு அப்போ 30,000 ரூபாய் கொடுத்தாரு. ஏன்னா யார் இருந்தாலும் சரி, சின்ன உதவி யார் செய்கிறாங்களோ அது காலத்தால் பெரியது. அந்த மாதிரி நன்றி செஞ்சு வரவர், அதனால் நன்றி மறக்கூடாது. அன்றையிலிருந்து நான் மூர்த்தி எல்லாம் சேர்ந்து அவருடைய ஃபாலோவர், எங்கள் அசோசியேஷன் மெம்பர் எல்லாம் கூட அவருடைய ஃபாலோவர் தான். கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நாங்கள் சில சமயத்தில் அவர் கூட கோபமாக கூட பேசியது உண்டு, அவர் எங்களுக்கு கோபமாக பேசியது உண்டு. அவருடைய செயல்கை, அவருடைய நன்மை என்ன ஆகிக்குது. அதேமாரி பிஎம்எல் நான் எம்ப்ளாயி இவருங்க, அவங்க வந்து போராட்டம் பண்ணும்போது இவர் போனார். நான் வரல அந்த போராட்டத்துக்கு, நான் போகல அந்த போராட்டத்துக்கு. ஏன்னா பிஜேஎம்எல்ல 2000 தொழிலாளியுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் இருக்கிறேன், எங்கள் ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு நிர்வாக கமிட்டியெல்லாம் கூட்டம் கூட்டி பேசினோம். மோகன் கிருஷ்ணா சார் வந்துட்டுக்கிறாரு, வாப்பா எல்லாம் போகலான்னு. சார் எல்லா பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லெட்டர் கொடுத்துக்கிறாங்க, ஆட்டோ சங்கத்துக்கெல்லாம் லெட்டர் கொடுத்துக்கிறாங்க. நம்ம ஒரு 2000 தொழிலாளி வச்சுன்னு ஒரு அசோசியேஷன் பண்ணி பல போராட்டம் நடத்துக்கிறோம், நம்மளுக்கு ஒரு லெட்டர் கூட கொடுக்கல, நம்ம ஏன் போகிறோன்னு சொல்லிட்டு நிர்வாக கமிட்டியெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி நாங்கள் போகல. அந்த சூழ்நிலை கூட இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுக்கு என்னென்ன வேணுன்ற உதவி செஞ்சுட்டு பண்ணார். பெம்எல் தொழிலாளிங்க, பிஜேஎம்எல் தொழிலாளி குடும்பம் மறக்கக்கூடாது. அத்தை ஏதோ வந்தார் பண்ணார், ஓட்டுக்காக பண்ணுற வேலை இல்லை. ஓட்டுக்காக பண்ணதெல்லாம் 1000 ரூபாய் தெரியுமா உங்களுக்கு? 1000 ரூபாய் வாங்கிக்கிறீங்களா எல்லாம்? அந்த மாதிரி ஓட்டு போட்டான்னு போட்டிங்களா? இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க முடியுமா? எந்த கேள்வியும் கேட்க முடியாது. காசு கொட்ட ஓட்டு போட்ட போ, அந்த தைரியம் தான் இன்னும் அந்த அம்மாக்கு இது. நாங்களும் கூட தான் அந்த லாஸ்ட் கூட்டத்தில் கூட சொன்னேன், ஏதோ நம்மளுக்கு ஏதோ நல்லது செய்வாங்க, அவங்க அப்போ தான் சரியாக செய்யலை, இந்த அம்மாவது செய்வாங்கன்னு நாங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக எங்கள் அசோசியேஷன்லாம் சேர்ந்து சிங்கிள் பைசா அவங்ககிட்ட வாங்காத வேலை செஞ்சோம். உங்களெல்லாம் கேட்டோம் ஓட்டு போடுமா இந்த அம்மா நல்லது செய்வாங்கன்னு. 3 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன கேள்வினா, ಏನು ಸುಮ್ಮನೆ ಕೊಟ್ಟರೆ ಓಟು ದುಡ್ಡು ತಗೊಂಡಿಲ್ಲ ನೀವು 5 ಓಟಿದೆ 500 ಕೊಡು 5000 ಕೊಡು 3 ಜನಕ್ಕೆ 3000 ಕೊಡು ಇಲ್ಲ எங்கள் வீட்டில் 3க்கு இது 3000 கொடு 4க்கு இது 4 சார் இவங்கெல்லாம் கேட்டவங்க தான் நான் கொடுத்து வந்தேன். அதெல்லாம் இல்லை தப்பு. இன்னைக்கு என்ன நிலைமைனா நீ ஒன்றும் சும்மா போடல காசு கொடுத்த எதுவும் பேசாத 5 வருஷத்துக்கு. இப்போ மோகன் கிருஷ்ணா வந்தாலும் உங்களுக்கு 2000 அடுத்த வருஷம் அடுத்த எலெக்ஷனில் 2000 உங்களுக்கு எப்படின்னாக்கா எதிர்ப்பே இல்லாத 1000 ரூபாய் கொடுத்தோம். இப்போ நம்மளுக்கு வலுவான ஆள் யாருன்னா மோகன் கிருஷ்ணா இருக்கிறாரு. அப்போ இந்த 1000 ரூபாய்லாம் ஒன்றும் நடக்குது, அதனால 2000 கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துக்கிறாங்க. 2000 கொடுத்தாலும் சரி 20000 கொடுத்தாலும் உங்களுடைய கேள்வி உங்களுடைய பதிலானா என்ன செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு முனிசிபாலிட்டி என்ன நிலைமை ஆகிது பார்த்தீங்களா? இன்னைக்கு முனிசிபால் பிரசிடென்ட் இருந்த மரியாதைக்குரிய வள்ளல் முன்சாமி அவர்கள் நேற்று அந்த நகரசபை கூட்டத்தில் பேசுகிறாரு. 100% வந்து 30% வேலை கூட சரி வர செய்யலை. நவரத்னா திட்டத்தில் காசு என்னாச்சுன்னு தெரில. பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை நிறுவனம் அது காசு இல்லை. அப்புறம் அண்ணன் பக்தவச்சலம் அவர்கள் இந்த தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பாடுபட்டார். அவருக்கு ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏங்க ரெகுலேஷன் பாஸ் பண்ணி கொடுத்தாங்க, அந்த வேலை செய்யலை. இன்றைக்கி முனிசிபாலிட்டி என்ன கெதில் இருக்குதுன்னா அவருடைய பிரசிடென்ட்டாக இருந்தவரே சொல்கிறார் முனிசிபாலிட்டியில் இது மாதிரி தரைக்குறைவாக நடக்குதுன்னு. அதனால் வேண்டி நீங்கள் தயவு செய்து இப்போ காலம் நேரம் ஜாஸ்தியாச்சு, உங்களுக்கு எல்லாம் புடவை வழங்கணும். ஜெயக்குமார் இந்த பணத்தை வந்து நான் கேட்டேன், ஏன்பா காசு இல்லையா உனக்கு? எதுனா அண்ணா எதனா காசு நான் அண்ணன்கிட்ட வாங்க இல்லைன்னா நானே ஓன் காசு போட்டு பண்ணிட்டேன். ரைட், ஒன்றும் இல்லாத காசு போட்டு பண்ணிட்டேன். ஏழைங்களுக்கு புடவை கொடுக்கணும், அப்புறமேட்டு பெரியவங்களுக்கெல்லாம் கம்பளி கொடுக்கணும், எல்லாம் உங்கள் சொந்த காசு போட்டு பண்ண இல்லை. அவர் பலமுறை ஜெயக்குமார் கேட்டேன், என்ன பண்ண எதுனா பண்ண வானா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வேலையை என்னதுக்கு செஞ்சார்னா
உங்களுக்கு தெரியும் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகுது. 35 வார்டிலும் மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் தலைமையில் ஒரு கேண்டிடேட் 35 வார்டிலும் போட்டு அடுத்து நகரமன்ற தலைவராக திரு மோகன் கிருஷ்ணா வரணும். அவர் யார் கை கட்டுறாரோ அவங்கெல்லாம் கவுன்சிலராக வரணும். முனிசிபால் கைக்கு வந்ததும் அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள். ஏதோ மோகன் கிருஷ்ணா அவர்கள் பணம் கொடுத்துறாரு, காசு கொடுத்துட்றாரு, அதுக்காக போகிற பழக்கம் என்கிட்ட நாங்கள் அந்த மாதிரி போகிறதில்லை. யார் நன்மை செய்கிறாங்க, தாய் குலத்துக்கு என்ன செய்கிறாங்க, வாலிபர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும், ஓடி ஓடி உதவி செய்கிறாரு ஒரே காரணத்துக்காகத்தான் எந்த பதவியும் இல்லாமல் செஞ்சவர். நாளைக்கு ஒரு பதவிக்கு வந்துட்டா அவர் இதே ரோட்டில் கேட்கலாம், நிற்க வச்சு காரை சார் இல்லை அன்றைக்கி ஓட்டு போட்டு சொன்னே ஓட்டு போட்டோம் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்கலாம். வேறு யாருன்னா கேட்க முடியுமா? நீங்கள் தொழிலாளி அங்கே உண்ணாவிரதம் உட்காந்துக்கிறான், பசும்பட்டினமா தொழிலாளி தர்ணா போராட்டம் பண்ணுறான், சட்டமன்ற உறுப்பினர் இந்த பக்கம் போயிட்டு அப்படி வராங்க. அப்புறமேட்டு என்னன்றாங்க, நான் எம்டியை பார்த்தேன், என்ன பண்ணாங்க எம்டி, என்ன சொன்னார், உங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம், ஆனால் போகிற வழி சரியில்லை. நான் அன்றைக்கி கூட சொன்னேன், நான் மக்கள் மத்தியில் கூட நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் புது ஆள் இல்லை, மூர்த்தின்னா மாடல் ஹவுஸில் தெரியும், யாருக்கும் தெரியாதுல்ல. நான் என்னை கம்யூனிஸ்ட் மூர்த்தின்னுவாங்க. அப்போ என்ன சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் மூர்த்தின்னு தான் சொல்லுவாங்க. என்ன சுப்பிரமணிய அண்ணா திமுக 1983 இந்த பக்கம் கொடி கட்டின்னு வர்றாரு ஏடிஎம்கேது, நான் இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கொடி கட்டின்னு வரேன். ஒரு லாரிக்காரன் வந்து என்ன பண்ணான், அர்லி மார்னிங் 6 மணிக்கு இந்த அண்ணாடிஎம்கே கொடியெல்லாம் அறுத்துன்னு போயிட்டான். சுப்பிரமணியம் என்ன பண்ணார், இறங்கி அந்த டிரைவர் வச்சு அடின்னு வச்சிட்டாரு. அப்புறம் நான் போய் சுப்பிரமணியம் பார்த்து தெரியாத தப்புன்னு அந்த வண்டிக்காரன் நிற்க வச்சு அந்த கொடியெல்லாம் திரும்பி கட்ட வச்சார். அந்த மாதிரி இதை தாய் வீடாக வச்சுருந்தோம். மாடல் ஹவுஸ் பக்தவச்சலனுடைய தாய் வீடு. அதே போல் இப்போது 3வது வார்டு மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணாவுடைய தாய் வீடு. இது அந்த தாய் வீட்டை தேடி வரும்போது நம்ம மறக்காத அவருக்கு என்ன நன்றி செய்யணும், என்ன கடமை செய்யணும். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளை நேரம் இப்போ நாளைக்கு ஜெயிக்கும் மூஞ்சி தெரியாத ஓட்டு போட்டீங்க. ராமக்கா யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? ராமக்கா இல்லை, நீ பார்த்துக்கிறீங்களா? ரைட், நாங்கள் பார்க்கல. ராமக்கா யாருன்னு தெரியாது, ராமக்கா எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது. அவங்க இந்த குமார் எலெக்ஷன் ஆகிட்டு வின் பண்ணிட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல, போயிட்டு குமாரசாமி சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் குமாரசாமி ஓடியாந்தார், ஐயோ அது ஏன் சீட்டு எனக்கு விட்டுருமா, நீ ஏன் சீட்டுன்னு அப்புறம் வேறு சீட்டில் உட்கார வச்சாங்களாம். இந்த மாதிரி படிப்பு தொழில் இந்த சமுதாய உணர்வு இதெல்லாம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் அனுப்புறதை விட நேரம் கடந்துக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா அடுத்த தேர்தல் கூட்டம்லாம் வரும், அடுத்து கவுன்சிலர் கூட்டம் எம்எல்ஏ கூட்டம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக கூறிக்கொண்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.